நட்புக்களே ஹாய் ஹாய் டு ஆல். இன்றைக்கி வந்து முட்டைகோஸ் பொரியல் வந்து கல்யாண வீடுகளில் கருத்து விசேஷங்கள் எல்லாம் சமையக்காரங்க எப்படி சமைப்பாங்களோ அது மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ முட்டைகோஸுக்கு நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று நைஸாக பெரிய வெங்காயம் 5 வச்சுக்கிறோம். ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. நடுவில் கீறி விட்டு வச்சுக்கணும். இதுக்கு வந்து இப்போ ஒரு 1/4 கிலோ முட்டைகோஸ் அரிஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுட்டு தண்ணி கடாயில் வச்சு கொதிச்சதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸு, வெங்காயம், பச்சை மிளகா அப்படியே போட்டு வேக வைக்கிறோம். இது வந்து கிண்டி விட்டு நல்லா வேக வைக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம நார்மலா தண்ணி தெளித்து வேக வைக்கிறதுக்கு இதுக்கு வேணும்னா, முட்டைக்கோஸில் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் இல்லையா? அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனாலேயே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி பண்ணிங்கன்னா, அந்த ஸ்மெல்லு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோ தெரியாது. ஸோ இந்த மாரி வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக காய்கறி வடிக்கிறதுல வடித்து வச்சுக்கோங்க. மீன் டைம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டைக்கோசு எல்லாம் சேர்த்து அதை அப்படியே இதில் போட்டு பிரட்டணும். வடிக்கிறதுலேயே தண்ணியெல்லாம் வடிகட்டிடுவோம். இது என்னென்னா அந்த ஈரப்பசை பொருளுக்கு கொஞ்சம் அப்படியே கிண்டுறோம் அவ்வளோதான். இதில் வந்து தேங்காய் பூ ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். போட்டுட்டு அப்படியே கிண்டி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி வச்சு வடிக்கிறோம் இல்லையா. ஸோ ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.